அந்த ஹார்மோனியம் வாசிக்கிற ஹார்மோன் யாரு தெரியுமா? அவங்க பேருனா ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்களா வந்துட்டு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் நமக்கு எங்க செக்ரேட் ஆகுது அப்படின்னா மண்டைக்குள்ள இருக்க ஹைப்போதலாமஸ் அப்படின்ற ஒரு பார்ட் தான் வந்து நமக்கு வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ பாருங்க, அந்த ஹார்மோன் வந்து ஹார்ட் செக்ரேட் பண்ணல, மூளை தான் நமக்கு வந்து அந்த ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இந்த ஹார்மோன் இன்னொரு ஒரு பேரும் இருக்கு, அது பேர் என்ன பாண்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹார்மோன் வந்து எப்பெல்லாம் நமக்கு செக்ரேட் ஆகலாம் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் மேல வைக்கக்கூடிய ஒரு காதல், அது வேணா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு மேல வைக்கக்கூடிய காதல் அந்த லவ் வர்றப்போ வந்து நமக்கு வந்து ஆக்சிடோசின் அதிகமாகும். நாட் ஒன்லி அந்த ரிலேஷன் மட்டும் கிடையாது, நம்ம அம்மா மேல வைக்கிற, அதாவது ஒரு பேரண்ட்ஸ் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங், ஒரு நட்புக்குள்ள இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இருக்க ஒரு அழகான ஒரு நட்புல இருக்க கூட நமக்கு ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகும். யார் மேல நம்ம அன்பு வைக்கிறோமோ, யார் ஒரு நாய்க்குட்டி மேல ஒரு அன்பு வச்சா கூட இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து நமக்கு செக்ரேட் ஆகும். நமக்கு பிடிச்சவங்கள பாக்குறப்போ, அவங்க கூட அதிக நேரம் பேசுறப்போ, அவங்க டச் பண்றப்போ அப்பதான் நமக்கு வந்துட்டு ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து அதிகமா செக்ரேட் ஆகும். மெயினா வந்துட்டு அவங்க போட்டோ பார்த்தா கூட நமக்கு ஆக்சிடோசின் லெவல் அதிகமா செக்ரேட் ஆகும். இல்ல அவங்கள பத்தி திங்க் பண்றப்ப கூட ஆக்சிடோசின் லெவல் வந்து நமக்கு வந்து செக்ரேட் ஆகும். இதோட ஆக்சிடோசினோட இன்னொரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. என்னன்னா வந்துட்டு பெண்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல டூரிங் சைல்டு பர்த், குழந்தை பிறக்கிறப்பையும் அப்புறம் வந்து பிளஸ் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த எல்லா டைம்லயுமே வந்துட்டு ஆக்சிடோசின் லெவல் வந்து அதிகமா செக்ரேட் ஆகும். அதனாலதான் அம்மாக்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கு மேல வந்துட்டு ரொம்ப அதிகமான பாண்ட் இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான ஹார்மோன் இருக்காங்க, இங்க யாருன்னா டோபமைன் அப்படி சொல்லுவாங்க. அந்த டோபமைனுக்கு இன்னொரு பேர் என்ன அர்த்தம்னா வந்துட்டு ஹாப்பி ஹார்மோன் அப்படி சொல்லுவாங்க. ஹாப்பி ஹார்மோன் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.